அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான அதுவும் கந்தசஷ்டி ஸ்பெஷல் ஒரு திருப்பாகம் தாங்க பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடக்குதுங்க. முடிஞ்ச உடனே கோயிலில் பிரசாதமாக இந்த திருப்பாகத்தை தான் கொடுப்பாங்களாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், இந்த கப்பில் ஒரு கப்பில் கடலை மாவு எடுத்துருக்குறேங்க. அதை ஃபஸ்ட்டு லைட்டாக கடாயில் வறுத்துக்கலாங்க. கடலை மாவு கருக விடாமல் வறுத்துக்கிறணுங்க. அதே மாதிரி இந்த கப்பில் பாருங்கள், ஒரு கப்பில் முந்திரி பருப்பு எடுத்துருக்குறேங்க. இதை நல்லா பவுட்ரு மாதிரி மிக்சரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், லைட்டாக அந்த கடலை மாவு வறுத்தாச்சுங்க. இப்போ கடலை மாவு எடுத்த பார்த்தீங்களா, அந்த கப்பிலே ஒரு கப்பில் காய்ச்சின பால் எடுத்துருக்குறேங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த கடலை மாவு கட்டிப்படாத மாதிரி கிண்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பால் சேர்த்து அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் பால் இருக்குங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. டக்குன்னு செஞ்சிடலாங்க இந்த பிரசாதத்தை. மிக்சியில் அரைச்சிட்டு வந்த அந்த முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேங்க. முந்திரி பருப்பு பவுடரையும் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அந்த முந்திரி பருப்பு பாருங்கள், கடலை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் சேர்த்த உடனே பாருங்கள், நல்லா ஒன்று திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இனிப்புக்கு சுகர் சேர்த்துக்கிறேங்க. அந்த கடலை மாவு எடுத்த பார்த்தீங்களா, அந்த கப்லேயே ஒரு கப்பில் சுகர் எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், சுகர் சேர்த்த உடனே கொஞ்சம் அப்படியே ஏலக்கம் கொடுக்குது பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், சூப்பரான கோயில் பிரசாதம் திருப்பாகம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லாஸ்ட்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி திருப்பாகம் பிரசாதம் செஞ்சு முருகனுக்கு இன்றைக்கி படைச்சி சாமி கும்பிடுங்க. இன்றைக்கும் இந்த பிரசாதத்தை நம்ம சாமிக்கு படைக்கலாங்க. நாளைக்கும் நம்ம சாமிக்கு படைக்கலாங்க. ஏன்னா நாளைக்கு திருக்கல்யாணம் இருக்குதுங்க. முருகனுக்கு இந்த மாதிரி திருப்பாகம் பிரசாதம் செஞ்சு படைச்சி சாமி கும்பிடுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.